அந்த அளவுக்கு இவங்க வந்து இது ஏன்டா நீ வந்து இவ்வளோ பரபரப்பாக பண்ணேன்னு கேட்குறானே. நீங்கள் சொல்கிற மாதிரிண்ணே அன்னைக்கு வந்து உடனடியாக வந்து அங்கே வந்து செந்தில் பாலாஜி போகாமல் இருந்திருந்தா இன்னும் கூடுதல் மரணம் இருந்திருக்கு. கூடுதலா ஏன் அவர் எப்படி 2 லாரி நிறைய வண்டி நிறைய தண்ணி கொடுத்தாருங்கிறான். அந்த ஆள் அவன் ஆஃபீஸு அங்கேருந்து 8வது பில்டிங்கா அரண்மனை இது ஹாஸ்பிட்டலேருந்து. அதில் எப்பயுமே அந்த ஆள் எல்லா விஷயமும் வச்சுருப்பான் ஏன்னா கொடுக்குறதுக்கு. அதாவது இப்படி சம்பவம் வரும் கொடுக்கணும்னு இல்லை, அவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆள் போல. அவன் அப்படி ஒரு பிறப்பாக இருக்கான். உதவி செய்யறவனா குற்றவாளிக்கிறாங்க, குழந்தைங்க அழுது செத்து போச்சுன்னு அழுகுறவன கேள்வி பண்ணுறாங்க. அவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் அழுகிறாரு முடியாம அதை கேள்வி பண்ணுறாங்க. இவர் குற்றவாளிங்கிறாங்க. நீங்க சிரிக்கிறாங்க. அதிமுக விஜயபாஸ்கர் அதில் என்னன்னா ஏடிஎம்கே விஜயபாஸ்கரும் அதில் இருக்கார் முன்னாடி. உண்மையிலே அது யாரும் பேசல. அவரும் ஏன்னா அவரும் மனிதாபிமான அடிப்படையில் தான். அது ஒரு ஊர் நம்ம இருக்கிற இடத்துல நடந்ததுனால அவங்க வராங்க. ஆனால் உங்கள் வீடியோ எல்லாம் நான் பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் புட்டு வச்சிங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன கட்சி ஆரம்பித்த இந்த விஜய் நம்மளை ஜெயலலிதா பரவாயில்லன்னு பேச வச்சிட்டாங்க. இல்லை அந்த சம்பவத்தில் நீங்கள் பேசுனீங்கல்ல, அந்த அம்மா கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை போய் அது அழுது. எடப்பாடி இந்த மீட்டிங் நடத்துறாரு, அவர் பாரு எடப்பாடியை கூட எடப்பாடி ஜெயலலிதாவெல்லாம் நம்மளை ஆதரிச்சு பேச வச்சிட்டாங்க. அந்த ஊரில் இன்றைக்கும் இன்ஸ்பெக்டரும் எஸ்பி சொல்கிறாங்களே. ஆனால் எடப்பாடினா இன்றைக்கி இந்த இதில் டெல்லியில் சிபிஐட்ட சொல்லியிருக்காங்க, சார் அதுக்கு முன்னாடி அதிமுக தலைவர் வந்து பேசுகிறாரு, அவர் மக்களை பார்த்து பேசினார். இவங்க பஸ்ஸை கொண்டு நடுவோட்டில் வச்சு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. அது வேணாம் அப்படின்னு சொல்கிறோம், தடுக்கிறோம், கேட்கல. எடப்பாடியாருக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆள். அவர் அரசியலுக்கு ஆரம்பமே இப்படி இருக்கு.